நிறைய பேர் என்கிட்ட சார் ஏதாவது ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு சொல்லுங்கள், தைராய்டை ஃபுட்டுலேயே கண்ட்ரோல் பண்ணிடுறேன் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. சுகர் மாதிரி டயட் கண்ட்ரோலில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஹைப்போதைராய்டுக்கு டயட்லலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் சர்டன் டயட்ஸ் கேன் பி ஆஃப் ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள் அயோடின் தான் மூலப்பொருள். தைராய்டு ஹார்மோன்ஸ் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு அயோடின் தேவை. அது நம்ம இப்போ ஆஃப்டர் யூனிவர்சல் அயோடினைசேஷன் ப்ரோக்ராம் சால்ட்லேயே வந்துடுது. நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல குட் மினரல்னு சொல்லணும்னா செலினியம். செலினியம் வந்து எஸ்பெஷலி இன் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ், இந்த தைராய்டைட்டிஸ் மாதிரி கண்டிஷன்ஸில் இட் ரெடியூசஸ் தி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், எஸ்பெஷலி இன் ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ் கண்டிஷன். அது எதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குன்னா எக்கில் இருக்குது, கேலில் இருக்குது, பிரேசில் நட்ஸில் இருக்குது. இதெல்லாம் செலினியமோட ரிச் சோர்ஸஸ்ஸு. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 400 மைக்ரோகிராம்ஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுது. இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாமே தவிர தேர் இஸ் நோ பெஸ்ட் டயட் டு கண்ட்ரோல் ஹைப்போதைராய்டிசம் பை டயட். எல்லாமே ஹைப்போதைராய்டிசம்லாம் எல்லாமே மாடரேட்டாக சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு காலத்தில் அந்த காய்ட்ரோஜன்ஸ் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்லாம் அவாய்ட் பண்ண சொன்னாங்க. இப்போ அதுவுமே மாடரேஷனில் சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது.